அனைவருக்கும் வணக்கம். புதிய தலைமுறை வழங்கும் திராவிடத்தின் முரட்டு பத்திரிகையாளர் மொட்டு பத்திரிகையாளர் என்ற தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கடந்த 5ஆம் தேதி தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்த எதிர்கட்சிகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, பாஜக, நாம் தமிழர், எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கட்டு விட்டது, ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை முற்றிலும் செயலிழந்துள்ளது, உடனடியாக ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றும் சொல்லி தங்களது கண்டனத்தை தெரிவித்தாங்க. திமுக அணியில் இருக்க கட்சிகள் வழக்கம் போல தோழமை சுற்றுதலோட நிப்பாட்டிட்டாங்க. அண்ணன் உத்தரப்பிரதேசத்தில் ஒண்ணுன்னா அவசியமா பேசக்கூடிய திருமாவளவன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாப்ல. கொலை நடந்தது, உண்மை குற்றவாளிகளை கைது செய்யுங்கய்யா, இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது அப்படின்ட்டாப்ல. ஆவேசமாக பேசக்கூடிய ஆட்சியர் நாயகன் வைகோ சார்பில் ஏதாவது கண்டன அறிக்கையாத வரும்னா வரல. சரி, அவர் ஆஸ்திரேலியா இருக்காரு, உடல்நிலை சரியில்லை. அவரது பையன் புரட்சி புயலுக்கு அடுத்த இதில் சனாதனத்தை ஒழிச்சிருவோம், தமிழ்நாட்டில் திராவிட தீ கொழுந்து விட்டுதுன்னு சொன்னவராது ஏதாவது கண்டனத்தை சொல்லுவார்னு பார்த்தா அவரும் கண்டனம் சொல்ல. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி இந்த நேரம் ஒரு எம்பியை ஜெயிக்க வச்சுட்டாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு மாநில கட்சி அந்தஸ்து வாங்கி கொடுத்தாங்க. அதனால சட்டமன்றத்திலையும் தொகுதிகள் ஒரு 6-7 கொடுப்பாங்க, ஜெயிக்கணும். நம்மளுக்கு வச்சு தானே முக்கியம், நம்மளை சார்ந்த சமூகம் இருந்தானே சீரழிஞ்சானே எண்ணத்தோடு அவங்க இருந்துட்டாங்க. அடுத்து நடுநிலையாக செயல்படுவேன்னு சொல்லி தமிழகத்தில் சில பத்திரிகையாளர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பத்திரிகையாளர் நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. பத்திரிகை துறையில் மக்களுக்கு உண்மையான செய்திகளை சொல்லணும்னு நினைக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையை ஒட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதில் முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தங்களது கண்டனத்தையும் தொலைக்காட்சிகளையும் யூடியூப்களையும் பேட்டி கொடுக்கும்போது தங்களது கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. ஆனால் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் சில பதறுகள் அலையுது. அதாவது நெற்பயிரில் பயிருக்கு இடையில பதறுகள் இருக்கும்பாங்க. ஆனால் இங்கே பதறுகளுக்கு இடையில தான் பயிரே இருக்குங்க நிலைமைக்கு ஆகி போச்சு. பத்திரிகையாளர்கள் இடையில சில பேர் தான் ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் இருக்காங்க, மீதி எல்லாம் திராவிட பத்திரிகையாளர், திராவிட எண்ணத்தோடு தான் சுற்றிருக்காங்க. இவங்களாம் பத்திரிகையாளர்னே நம்ம லிஸ்ட்டில் வைக்க முடியாது, அந்தளவுக்கு மோசமான நிலைமையில் தான் இந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்கள் ஊபியோ மகாராஷ்டிராவோ ஒரு வட மாநிலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு குக்கிராமத்தில் ஒரு மாட்டினால ஒரு பிரச்சனை வருது, மாடு ஒருத்தர் சமைச்சு சாப்பிட்டதா ஒருத்தர் உயிரிழந்தாருன்னா அங்கே ஆட்சி சரியில்லை, முதலமைச்சர் ஒரு பாசிச போக்கோட செயல்படுறாரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்கள் அப்படிதான் இருக்கும். சனாதனம் தலை தூக்குது, அங்கே தூக்குது, இங்கே இழுக்கு, நாங்கள் இன்னைக்கு விளக்கு வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், விளக்கு மாற்ற வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்னு இங்கே வள்ளுவர் தொழில ஒவ்வொன்று குதிப்பாங்க, எதிர்கட்சிகள் ஒவ்வொன்று குதிப்பாங்க. இந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணுவோம்னா உட்காந்துட்டு மணின்னு ஒருத்தர் கண்ணை உருட்டுறது, இந்த பிரகாஷ் அவன் கண்ணை உருட்டி இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, பாஜக ஆளும் மாநிலங்களே இதுதாங்க கண்ணவன். அங்கே இருக்க மக்கள் அப்படி இருக்காங்க, வடமட்டங்கள் ரொம்ப ஃபோராக இருக்குது, ஆளுகின்ற அரசு அப்படி இருக்குது, மதத்தின் பேரால் ஆட்சி நடக்கு, ஐயோ அம்மானு கதறி உருண்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறை ஒரு விவாதம் இருந்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை ஒட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு. இவெல்லாம் நீங்கள் புதிய தலைமுறை கொஞ்சம் யோசிக்கணும். இந்த பிரகாஷ் நக்கிரன் பிரகாஷ் நக்கி பிரகாஷ்னு அந்த நாயெல்லாம் போடுங்க, அவனும் பத்திரிகையாளர் லிஸ்ட்லேயே வைக்காங்க, அவனும் பத்திரிகையாளர் போடுங்க, திராவிட ஆதரவாளர்னு போடுங்க. அதே மாதிரி மணி பத்திரிகையாளர், திராவிட கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்னு போடுங்க. அவங்களாம் கூப்பிட்டு பத்திரிகையாளருங்க போர்வையில் பேச வச்சுட்டு மக்கள்கிட்ட கருத்தை திணிக்கிங்க. நீங்கள் முதல்ல பத்திரிகையாளர் நக்கிரன் பிரகாஷ் பேசாப்புல, இது அரசியல் கொலை இல்லைங்க. ஆம்ஸ்ட்ராங் ஏற்கனவே ரவுடிசம் பண்ணியிருக்காரு, பல பிரச்சனைகள் இன்வால்வ் ஆகிருக்காரு. அதனால 2 குரூப்ல ஒரு குரூப் தான் கொலை பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமாக ஆளுத்ரா நிறுவனத்தில் பிரச்சனை இருக்கு, 5000 கோடி, அது பிரிக்க தகராறுல தான் ஒரு கொலை நடந்திருக்கு. அதனால இந்த கொலையை நம்ம அரசியல் கொலையாக பார்க்க முடியாது, இதனாலாம் பதற்றம் எதுவும் ஏற்படல, சட்ட ஒழுங்குலாம் சீர்கடலை அப்படின்னு நக்கிரன் பிரகாஷ் அவ்வளோ பயங்கர முரட்டு முட்டுக்கு அணியோட வெற்றியாளு பிரகாஷ் அவ்வளோ முரட்டு முட்டா கொடுக்காப்புல, சட்டம் ஒழுங்கு சீர்கிடவே இல்லைங்க, இதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு. இதே இது இந்த பிரகாஷ் வேற எங்கேயாவது வட மாநிலங்களில் ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த வாய் இப்படி பேசுமா? பேசாது. அதுக்கு காரணம் அந்த மாநில முதல்வர் தான். பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களே சட்டம் ஒழுங்கு இப்படி தான் இருக்கும், ஆளுக்கு அதிகாரத்தை கையில் எடுக்காங்க அப்படின்னு பேசக்கூடிய பிரகாஷ், இந்த நக்கிரன் பிரகாஷ் செய்தி தொலைக்காட்சிகள்லாம் அந்த ஆளை பேட்டியோ ஒரு விவாதத்திலையோ சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு ட்வீட் ஒரு எக்ஸலத்தில் பதிவிடும் போது
அண்ணாமலை ஆடு மலையணும், எடப்பாடி தகாத வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனால் திமுக சார்ந்தவர்களை பேசும்போது வந்து கரெக்டாக மரியாதை கொடுத்து பேசாரு. மரியாதை கொடுத்து பேசலன்னா ஆம்ஸ்டாங் நிலைமை அவருக்கு வரணும், பயப்படுதாரா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமாக முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க நக்கீரன் பிரகாசத்தை அப்படி அவர் ரைட் சைடு வாய் ஒரு மாதிரி இழுத்துருக்கேன்னு நண்பர் ஒரு வட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இதே மாதிரி தான் நக்கீரன் பத்திரிகைக்கு கிழுகிழுப்பாக கதை எழுதுன்னு ஒரு பெண்ணை பற்றி தவறாக எழுதிட்டாரு. தவறாக எழுதி அந்த பெண்ணை விசாரிக்க போகிறேன்னு சொல்லி வட சென்னையில் ஒரு பகுதிக்கு போயிருக்காப்ல. அப்போ அங்குள்ள ஒரு முக்கியமான அரசியல் பின்புலம் கொண்டவர் பாஷா படத்தில் ரஜினி எப்படி கெட்டி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி கெட்டி வச்சு அடிச்சு லெஃப்ட் சைட்லேயே ஷெஃப்ட்லேயே கனார் இழுத்துல ரைட் சைடு இழுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு போன வாய் தான் இன்னும் திரும்பலை. அப்போ அந்த வழியாக வந்து ஆம்ஸ்டாங் எப்போ இது உனக்கு பிராஸ் நக்கீரன் பிராஸ் தேவையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஆம்ஸ்டாங் மேலே உள்ள ஒரு வெறுப்பால தான் அவர் இறந்த பின்ன அவர் மேலே வெறுப்புணர்வோடு செயல்படுதாங்கன்னு ஒரு நண்பர் சொன்னார். இவர் முரட்டு பத்திரிகையாளர் நக்கி பிராஸ். எது நடந்தாலும் ஆமாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சட்டம் ஒழுங்கே பிரச்சனை இல்லை, இது காவல்துறை பொறுப்பு இல்லை, இது 2 குரூப்புகளில் இடையில உள்ளது, அதனால தமிழகத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, 2026 எதுவுமே பாதிக்காதுன்னு முரட்டத்தனமாக முட்டு கொடுத்தாரு. அடுத்து மிதமான முட்டு பத்திரிகையாளர் நம்ம அண்ணாச்சி மணி. வீரவாசமாக அப்படியே ஹை பீப்புள் பேசுவார், நைஸாக இருக்காரு. குறை சொல்ல முடியாது, ஆக சிறந்த ஆட்சி. நம்ம ஸ்டாலின் ஆட்சியை குறை சொல்ல முடியாதுங்க. 3 வருஷம் அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த கொலை வந்து பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்கும். ஸ்டாலினுக்கு பாதிக்க தான் செய்யும். மதிய உணவு திட்டம் கொண்டாந்தாருன்னு இந்த ஆளு மணி வாய்க்கூசாம பேசாரு. மதிய உணவு திட்டம் கொண்டாந்தது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில். அதை மெருகேற்றி திட்டங்கள் வச்சிருக்காங்க, திட்டங்கள் பேர் வச்சிருக்காங்க. மதிய உணவு திட்டம் தந்தாங்களாம், பெண்களுக்கு ரூபா கொடுத்தாங்களாம், அதெல்லாம் போக இருந்தாலும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் முதல்வருக்கு தான் பாதிப்பு ஏற்படும். 2026 ஆட்சியில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதனால முதல்வர் தயவு கூர்ந்து இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்காரு. அட மணியா, இது வேற மாநிலங்கள் இந்த பிரச்சனை தான் வாய் எப்படி உருட்டும், கண்ணை உருட்டிட்டு என்ன உருட்டும். இதுதாங்க பிரச்சனையே. பாஜக ஆளும் மாநிலங்களில் இதாங்க பிரச்சனையே. ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுப்பாங்க. ஒரு உயிர் போயிருக்குங்க, அப்பாவி இருக்கு, இதுக்கு யார் பொறுப்பு? பிரதமர் தானே பொறுப்பு அப்படிம்பாரு அந்த ஆளுமணி. ஆனா இன்னைக்கு முதல்வர் பொறுப்பு கிடையாது. அடிமட்டத்தில் இருக்க காவல் துறையும் சரி மற்ற துறையை சார்ந்தவர்களும் ஒழுங்கா இயங்கலை. இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும். முதல்வர் கவனத்துக்கு போதா இல்லையா, அவ்வளோ வருத்தமாக சொல்லிட்டு இருக்காப்புல. இப்படி முரட்டத்தனமாகவும் மிதமாகவும் முட்டு கொடுத்துட்டு இருக்கிய பத்திரிகையாளர்களே, உங்களால் தான் ஒரு ஆட்சி சிறப்பாக நடக்கணும். அதுக்கு பத்திரிகையாளர்களும் எதிர்கட்சிக்கு தான் காரணம். இன்னைக்கு தமிழ்நாடை சீரழிக்கிறதுல முதல் பொறுப்பு யாருன்னா இந்த பத்திரிகையாளர் என்ற பொறுப்பாளரையும் திராவிட பத்திரிகையாளர்கள் தான். தயவு செய்து நீங்கெல்லாம் பத்திரிகையாளர் போடாங்க. திராவிட ஆதரவு போட்டு செவனேன்னு இரியா, உன்னை எவன் கேட்க போறான்? மிகவும் மோசமான நிலையை தமிழகம் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் செயல்படக்கூடிய நபர்களால் தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஆட்சி நடக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பத்திரிகையாளர் தான். ஆனால் இந்த பத்திரிகையாளர் என்ன நடந்தாலும் இவங்களுக்கு 200 கொடுக்காங்களா 2000 கொடுக்காங்கன்னு தெரியல. என்ன நடந்தாலும் ஒரு யோசிக்காத அளவுக்கு ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க. இந்த முட்டுகளை கொடுக்காம ஆட்சிக்கு எதிரான தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க, நல்லது செஞ்சால் பாராட்டுங்க. அதுதான் ஒரு நல்ல பத்திரிகையாளருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.